பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஒரு 90 நாட்களுக்கு அப்புறம் ஏற்கனவே ஹெல்மெட் ஆகி வெளில போன போட்டியாளர்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்படி வரக்கூடிய போட்டியாளர்களில் ஒரு முக்கியமான போட்டியாளர் எதிர்பார்க்கப்படக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா அர்ணவ் தான். ஏன்னா அர்ணவ் பிக் பாஸ் விட்டு ஹெல்மெட் ஆகி வெளில போகும்போது பாய்ஸ் டீமை வம்பு எடுத்துகிட்டு போனார். அதுவும் பாய்ஸ் டீமை வந்து ஜால்ராஸ் டீமாக சேர்ந்து விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வன்மத்தை கக்கிட்டு போனார். இதனாலேயே அருண், விஷால் இவங்க எல்லாருமே வந்து அர்ணவோட என்ட்ரியாக காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பாஸ் வீட்டை வந்துருக்கூடிய அர்ணவ் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காரு. அதை விட முக்கியமாக சொல்லணும்னா ஜெஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல அர்ணவை பற்றி தான் பேசுகிறான்னு தெரியல. ஜெஃப் அங்கே அவன் வெளில போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து கோவப்பட்டு கேட்குறாரு. அப்போ ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிவிங் ஏரியாவுக்குன்னு ஒரு சபை நாகரிகம் இருக்குது, வார்த்தையை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும், நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு முத்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளில வந்து பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக தோணிருக்கலாம், பட் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அர்ணவ் கேட்குற மாதிரி தெரியல. பயங்கரமாக மார்க் பண்ணுறது, கிண்டல் பண்ண சொல்லி திரும்ப அதே பண்ணிகிட்டு இருக்காரு. தீபக்லாம் ஒரு கட்டத்தில் இரிட்டேட் ஆகிட்டு இந்த லிவிங் ஏரியாவுக்கு ஒரு டெக்கரம் இருக்குது, அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணுங்கன்னு எந்திரிச்சு போகிறாரு. அந்தளவுக்கு பிக் பாஸ் வீட்டில் வந்திருக்கக்கூடிய அர்ணவ் இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்த எந்த ஒரு இடத்துல கோவத்தை காமிக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அர்ணவ் இன்றைக்கி எல்லாரையும் வச்சு செய்ய போகிறாரா, இல்லை மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து அர்ணவை வச்சு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை அவர் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒன்று பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவர் உடனே வெளில அனுப்பிடுவாங்க, இல்லைனா வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதியும் மறுபடியும் வச்சு செய்ய போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 8 போட்டியாளர்கள் வராங்க. அந்த 8 போட்டியாளர்களில் 2 பேர் 2 போட்டியாளர்களை ஸ்வாப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிது. அது போக இந்த வாரம் ஒரு மிட்வீக் எவிஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அந்த மிட்வீக் எவிஷன் யாராக வேணா இருக்கலாம். ஜாக்லினாக இருக்கலாம், பவித்ராவாக இருக்கலாம், அருணாக இருக்கலாம், விஜய் விஷாலாக இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் அதிகப்படியான ஓட்டு வாங்கினவங்க முன்னேறி போயிடலாம். ஆனால் ரொம்ப ஓட்டு கம்மியாக வாங்கி அதே நேரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் எந்த விதமான சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் 2 பேரை வந்து ஸ்வாப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு பதிலாக ஃபினாலே வைக்க போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவரை வெறுக்கிறவங்கள பற்றியான பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை நேசிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, அதே மாதிரி என்னை வெறுக்கிறவங்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. நான் சினிமாவில் என்ன செய்கிறேன்னு அவங்க கேட்பாங்க. என்னோடய வெற்றி அவங்களுக்கான பதிலடி கிடையாது. என்னோடய வெற்றி என்னை நேசிக்கக்கூடிய என் ரசிகர்களுக்கு தான். சோஷியல் மீடியா உட்பட எக்கச்சக்கமான இடங்களில் சில குரூப் என் படம் தோல்வி அடைஞ்சா என்னை கடுமையாக அடிப்பாங்க, படம் வெற்றி அடைஞ்சிட்டா என்னை தவிர மற்றவர்களை பாராட்டி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட ரசிகர்களை பற்றியும் அவரை பிடிக்காதவங்களை பற்றியும் பல விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.